தமிழ்நாட்டில் 1952 பொது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அமைந்தது தொங்கு சட்டப்பேரவை. எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் புதிய ஆட்சி அமைவதில் சிக்கல். தாவேக ஆட்சி அமைக்க இன்னும் 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. திமுக, அதிமுக தவிர்த்து காங்கிரஸ், பாமகவிடம் அதிக தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சியாவது ஆதரவு தருமா என்று எழுந்துள்ள எதிர்பார்ப்பு. தனிப்பெரும் கட்சியான தாவேகாவுக்கு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் இரு வாய்ப்புகளை தர வாய்ப்பு. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கூறவோ அல்லது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்கவும் கூடும். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் என்று தகவல். பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் வழங்குமாறு விஜய் கோரியுள்ளதாக தகவல். பனையூர் தாவேக அலுவலகத்தில் கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு விஜய் மரியாதை. எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு முன்பாக மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற நிலையில் எம்எல்ஏக்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. பதவியேற்பு வரை சென்னையில் தங்கியிருக்க அனைவருக்கும் அறிவுறுத்தல். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ராகுல் காந்தி முடிவு செய்வார் என்று செல்வ பெருந்தகை விளக்கம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றும் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் கட்சியோட முடிவாக இருக்கும். தொடர்ந்து எல்லோருடைய குரலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை முடிவு பண்றது எங்களுடைய அகில இந்திய தலைமை தானே. அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நாங்கள் போகிறோம். சிறிய அளவிலான ஜென்சி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. நேபாளம், வங்கதேசத்தை போன்ற புரட்சி என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பார்த்தோம். என்ன நடந்துச்சு? ஜென்சி புரட்சி அப்படின்னு ஒன்று சொல்லி அங்கே நடந்துச்சு. அது ஒரு சின்ன விதத்தில் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்துருக்கோம். காங்கிரஸை பலப்படுத்தவே தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியதாக பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. தாவேகாவுடன் இனி காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்று தலைமை முடிவு செய்யும் என்றும் பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸில் பெரும்பாலானோர் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. அது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்காக. அது பொலிட்டிக்கல் கூட்டணியா இல்லை பொலிட்டிக்கல் அலையன்ஸா மாறுமா? அது தலைமை தான் முடிவெடுக்கும். தன்னை தொடர்பு கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவை ஆதரிக்க விருப்பம் தெரிவித்ததாக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. தலைமை இறுதி முடிவை எடுக்கும் என்றும் உறுதி. Since the people have given the mandate to TVK and they are secular forces, so we have to somehow support the secular forces. This is what the feedback is coming to me from various cadres, leaders, and all of that. So let's see what party will take a final decision on this. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரை சிந்திக்கவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கருத்து. தாவேகாவிற்கு பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கு? இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. சார், இதுவரை இல்லாத அளவுக்கு தொங்கு சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும். யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று விஜய் முதலில் கூறட்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. விஜய்க்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சண்முகம் நியூஸ் 18க்கு தகவல். சிபிஐ ஆதரிக்குமாங்க. ஏன்னா எல்லாருடைய ஆதரவையும் கேட்கிறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட சூழ்நிலை.
தேவைப்படுற அவர் அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேட்குறீங்க? ஆட்சி அமைக்க தாவேக்கா அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம். கட்சியின் செயற்குழுவில் ஆலோசனை நடத்தி முடிவு என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தகவல். திமுக கூட்டணியில் உள்ள தங்களிடம் தாவேக்கா ஆதரவு கேட்காது என்று வைகோ கருத்து. தாவேக்காவிற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா என்ற கேள்விக்கும் பதில். அவங்க பெரும்பான்மைக்கான இடங்களை அவங்க என்ன கைப்பற்றல. ஸோ மதச்சார்பான மற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? உங்களுடைய திமுக தலைமையிலான கூட்டணியில் யாரிடமும் எந்த அசைவும் இல்லை. விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு ஏதும் வரவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்பதாகவும் தொடருவோம் என்றும் பேட்டி. கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல தேமுதிக பங்கேற்க நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன் அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். விஜயின் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து. தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பேட்டி. ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சியில ஆதரவு தரலனா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்களா? இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை அழைப்பு எதுவும் வந்திருக்கு? இதுவரை இல்ல, அழைப்பெல்லாம் இல்ல. இல்ல. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பினார். சட்டமன்ற தேர்தலில் வென்ற கட்சிக்கும் திமுக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 3.52% என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மீண்டும் வெல்வோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய அதிமுக எம்எல்ஏக்களை சென்னைக்கு அழைத்த கட்சியின் தலைமை. நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். பெரியார் அம்பேத்கர் வழியில் சிறப்பான ஆட்சியை தாவேக்கா தலைவர் விஜய் தர வேண்டும் என்று நடிகர் சத்யராஜ் வீடியோ. கடந்த காலங்களை போன்று திமுகவுக்கும் ஸ்டாலினுக்குமான தன்னுடைய ஆதரவு இன்னும் வலுவாக தொடரும் என்றும் உறுதி. தங்களுடைய கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் என்று திரு விஜய் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்கள் வழிநின்று ஒரு சிறப்பான சமூக நீதி ஆட்சியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திராவிட மாடல் அரசுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாளனாக இருந்தேன். இனிவரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னுடைய ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக்கா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். லால்குடி தொகுதியில் தோல்வியடைந்த கூப்பா கிருஷ்ணன் திருச்சி கிழக்கில் போட்டியிட வாய்ப்பு என்றும் தகவல். புதுச்சேரியில் ஆட்சியை தக்கவைத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நாளை ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு. பதவி விலகல் கடிதம் அளித்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும் தகவல். மேற்கு வங்கத்தின் மே 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா. பாஜக மாநில தலைவர் சாமி பட்டாச்சாரியா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அமைச்சர் பெரிய கருப்பன். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்கா வேட்பாளர் சீனிவாச சேதுபதியிடம் வீழ்ந்தார். வாக்களித்த அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையான மாற்றத்தை அவங்க இனிமேல் பார்ப்பாங்க, தமிழக மக்களும் பார்ப்பாங்க. குறிப்பாக என்னையும் சரி எங்கள் தளபதியை நம்பி வாக்களித்த அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் உண்மையான மாற்றத்தை பார்ப்பாங்க. அதுக்காக உழைக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 116 தேங்காய்களை உடைத்த தாவேக்கா தொண்டர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதால் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய், உதயநிதி, பார்த்திபராஜா ஆகிய உறுப்பினர்களுக்கு நடிகர் சங்கம் வாழ்த்து.
நடிகர் சங்க கட்டடத்திற்கு தக்க சமயத்தில் விஜய் உதயநிதி நிதியுதவி தந்ததாகவும் நினைவு கூர்ந்து அறிக்கை.